ஒரு பெரிய அத்தியாயத்துக்கே ஒரு முடிவு கொண்டு வர மாதிரி முதல்ல வந்து பாக்யலட்சுமி சீரியல் ஆரம்பிக்கும் பொழுது கோபிநாத் பாக்கியாவை மதிக்காமல் இருக்கிற கதையாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு இல்லத்தரசியின் கதை அப்படின்னு ப்ராப்பராக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு ராதிகாங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு 50-60 எபிசோடுக்கு அப்புறம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுங்க வந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கதை ஒரு அஃபேர் இருக்காது, அதனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது, கோபி எப்படி நடந்துக்கிறாரு, கோபியை வந்து முழு வில்லனாக மாற்றினது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100ல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70லேருந்து 80 பேராச்சும் வந்து ஆண்களாச்சும் அந்த மாதிரி வந்து ஆணாதிக்க மனப்பான்மையோட பார்க்கலாம் வீட்டில், அவங்கள மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது அஃபேர் கதையாக மாறி ராதிகா தான் அந்த கதையை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்கான முக்கியமான காரணம் அந்த கதாபாத்திரம். இப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு முடிவே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கதாபாத்திரத்தோட முடிவு கொடுத்ததோட சேர்த்து வெள்ளை அடிக்கிற வேலைன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒயிட் வாஷிங். ஒருத்தவங்க செஞ்ச பழைய பாவங்களை மறக்கடித்து அப்படியே அவங்க நல்லவங்களாக்கி புனிதராக்குறதுன்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ ஈஸ்வரிக்கும் பண்ணுறாங்க. வீட்டுக்கே ராதிகா வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லி ஈஸ்வரோட காலில் விழுந்து எனக்கு உங்களோட எல்லாமே புரியுது அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்பி போக எப்பா சாமின்னு இருந்துச்சு நமக்கு. ஈஸ்வரி அதுக்கெல்லாம் தகுதியானவங்களா வருத்தானவங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சுயநலம் மிக்க பல நேரங்களில் கோபி இந்த அளவுக்கு மோசமானதுக்கான முக்கியமான காரணமாகவும், கோபியே அப்படி இல்லாட்டி கூட பாக்கியாவை கஷ்டப்படுத்தி பாக்கியா எந்த பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொன்னாலும் அதை கெடுத்து விடுறதுலேருந்து எழில் விஷயத்துலேருந்து பல விஷயங்கள், பல தேவையில்லாத வேலைகள் செஞ்சவங்க அவங்க நல்லவங்களாக்கிட்டு இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஓகே அப்படின்னு கடைசியில் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க ராதிகா. இதுக்கப்புறம் ராதிகா அந்த கதையில் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதுக்கு நடுவில் கோபி வந்து எல்லாம் போயிட்டா 2 தடவையும் வாழ்க்கையை விட்டு போயிட்டானோடனே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், முன்னாடியே அட்வைஸ் பண்ணியிருக்கணும், அவனை பற்றி மட்டும் யோசிச்சேன், உங்களை பற்றி யோசிக்கிறேன்னு இப்போ ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. இதனால் மட்டும் ஏதாவது மாறிட்டாங்களான்னு பார்த்தா கிடையாது. முந்தானேத்து தான் வந்து அந்த எழிலோட ஃபங்க்ஷனுக்கு அப்போ ஓவர் பேச்சு பேசினாங்க. இதெல்லாம் அவங்க திருந்துற மாதிரி நமக்கு ஒன்றும் தோணலை. இல்லை எழில் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் இங்கேயே வந்துருங்கன்னு ஈஸ்வரி சொல்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இனியாவின் காதலரை காமிச்சு என்ன உங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னா, இந்த சீரியலில் எல்லாருமே கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லைனா ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அந்த ஆசையும் தான் இவரும் படுறாராம். இவர் வந்து ஆம்பிஷன் வச்சுருக்காரு, கலெக்டராக போகிறாரு. கலெக்டராக நீ வந்துட்டால் வீட்டில் ஒத்துப்பாங்கிறாங்க இனியா. இந்த கிரிஞ்சி ட்ராக் வேறு இது அடுத்து இப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு நினச்சா நமக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. எப்படி போகுது கதை அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கப்புறம் ராதிகாங்கிற ஒரு கதாபாத்திரமே இல்லை அப்படின்னா ஓகேவா, இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.